சரி, நம்ம இப்ப 37வது பார்ப்போம். ஒரு செவ்வக சமபக்கம் கண்ணாடி அரியத்தில் அடி உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு திரவ மேற்பரப்பை மட்டுமட்டாக தொடுகின்றது. திரவ மேற்பரப்புக்கு சமாந்தரமாக ஒரு நிற ஒளிக்கதிர் அரியத்தின் உள்ளே புகுந்து கண்ணாடி திரவ இடைமுகத்தின் வழியே செல்கின்றது. இப்படி போகும். சரியா? ஓகே. திரவத்தின் முறிவு சுட்டி. இது பெரிய கஷ்டமான கேள்வி இல்லை. நமக்கு தெரியும் வழியில இருக்கிறது ஒன்று. இதுல நமக்கு தெரியா. நான் இதை ஒரு N1 எடுக்கேன். இவரை நமக்கு தெரியா N2. இவரை தான் கண்டுபிடிக்கணும். இடையில இவரையும் கண்டுபிடிக்க வேண்டிய நமக்கு வரப்போகுது. சரியானே? இப்ப கோணங்கள் நமக்கு தேவை. இந்த இடத்துல ஒரு முடிவு நடக்குது, இந்த இடத்துல ஒரு முடிவு நடக்குது. ரெண்டு முடிவுக்கும் நம்ம சினலின் விதி யூஸ் பண்ணா ஆன்சர் வந்துடும். சரியானே? இப்ப நமக்கு தெரியும் கோணங்கள் தான் நமக்கு கட்டாயம் தேவை. அப்ப இங்க இருந்து வாரத்துல படுகோணம் என்ன அடிக்க போகுது? நமக்கு தெரியும் இதுவும் இதுவும் என்னது சமாந்தரம் இருக்கு. அப்ப ஒன்று விட்ட கோணம் பண்ணா இவர் என்ன அடிப்பாரு? 45 அடிப்பாரு. அப்ப செவ்வனோட ஆக்குற கோணமும் எப்படி இருப்பாரு? 45. ஏன் இவர் செங்குத்து அடிக்கிறது. இந்த இதுக்கு செங்குத்து அடி. அப்ப இது 45. ஓகே தானே? அது 45, இது 30. அப்ப இந்த இடத்துல ரெண்டு கண்டுபிடிச்சிடும். அப்ப என்ன செய்யலாம்? என் சைன் ஐ மாறிலி. சரிதானே? அப்ப இதுல இருக்கிற எண் 1, இதுல இருக்கிற சைன் 45. சரியா? அது சமன் என்ன அறிக்க போகுதுன்னா N1 இன்டூ சைன் 30. சரியா? இது மூலாவது. அது இருக்கட்டுமே, தேவையான அதை எடுத்து கண்டுபிடிப்போம். அடுத்தது இங்க வாங்க. இங்க வந்தீங்கன்னு சொன்னா நமக்கு வழங்குது இது 90. சரியாது? படத்துல பாத்தீங்கன்னா வழங்கும் இது 90. அது 90 சொன்னா இந்த முக்கோணியில மொத்தம் எத்தனை அடிக்க போகுது? இந்த முக்கோணிக்கு 150 அடிக்கணும். இது 45. 90 45 எத்தனை? 135. 135 30 65. அப்ப இங்க என்ன வரப்போகுது? 165. 150 கழிச்சோம்னா 15 பாய் வரப்போகுது. சரியாது? இது 15. செவ்வனோட ஆக்குறது எத்தனை அடிக்க போகுது? 75. இது செவ்வனோட ஆக்குறது 90. அவதிக்கு ஒண்ணு தானே? அப்ப என்ன வரப்போகுது? இந்த இடத்துல போட்டோம்டா N1 இன்டூ செவ்வனோட ஆக்குறது சைன் 75. அது சமன் N2 இன்டூ சைன் 90. சரியா? அப்ப இது 1 தானே? அப்ப N2 என்ன வரப்போகுது? N1 சைன் 75. அப்ப N1 எனக்கு தேவை. அப்ப இங்க N1 கண்டுபிடிச்சிருந்தா 1/2 sin 45 1/2. அது சமன் N1 இன்டூ சைன் 30 6. அப்ப என்ன வரப்போகுது? N1 2/√2. சரியாது? அதுக்கு பேர் நான் என்ன செய்யலாம்? √2 எழுதலாம். அது சரியானே? √2 எழுதலாம். அப்ப என்ன வரப்போகுது? N1 √2 sin 75. ஏன் √2 எழுதலாம்? மேலே எங்களுக்கு √2 பெருக்கி போட்டு வட்டி விட்டீங்கன்னா 2. அப்ப √2 வருது. அப்ப √2 sin 75 என்னோட ஆன்சர் 2வது. சரியாது?